Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 545 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஒரு வழியா சன் பைரட்ஸ் எல்லாம் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவனுங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஏன்னா இனிமேட்டு அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து வாழவே முடியாது. இந்த கவர்மெண்ட் ஆளுகெல்லாம் விரட்டி அடிப்பானுங்களே, காலம் பூரா இப்படி ஓடிட்டே இருக்கணுமான்னு ஃபீல் பண்ணவனுக்கு திருப்பி இவங்களோட ஐலாண்டுக்கு வந்தது ஏதோ கனவு மாதிரி இருக்குது. எப்படி இல்லாம இருக்கும்? செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு கீழே அடிமையா இருந்தவனுங்க அந்த டைம்ல எல்லாம் அவனுங்க என்னென்ன பண்ணுவானுங்க. வாழ்க்கை மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது, வெறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு அவங்க மேல. ஆனா நம்ம ஃபிஷர் டைகரால எப்படியோ செலஸ்டியல் டிராகன்ஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. சொல்ல போனா இன்னுமே இவனுங்களை அவனுங்க தேடிட்டு தான் இருக்கானுங்க. அவனுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி பைரட் ஆகிறது மட்டும்தான். ஆனா இப்போ ஓடி ஒளியாம திரும்பியும் ஹோம் டவுனுக்கு இந்த மாதிரி போவோம்னு அவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம ஜிம்பை. சந்தோஷமா ஜிம்பைக்கு தேங்க்யூ சொல்லுவானுங்க. நீங்க பண்ணதை என்னைக்குமே நாங்க மறக்க மாட்டோம்னு. ஜிம்பை அதெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி டை 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 வாவரா பண்ணாங்கடா, போகடா போகடாப்பா அவனுக்கு தெளிவா சொல்லிடுவானுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக நீங்க கவர்மெண்ட் கூட வார்லாடா போய் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஜாயின் பண்ணணும்னு ஜாயின் பண்ணல, இவனோட டீமுக்காண்டி தான் ஜாயின் பண்ணியிருக்கான். என்ன இவனுக்கு புசுக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானுன்னு என்னங்கடா வெட்டி பேச்சு, போகடா போய் உங்க ஃபேமிலியா பாருங்க, உங்களுக்காண்டி அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவானா. பார்த்தா நிஜமாவே அங்க எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேருமே அவங்க ஃபேமிலியோட போய் சேர்ந்துக்குவாங்க. அது ஜிம்பைக்கு செம ஹாப்பி. சார் ரைட்டு, அலாதீனுமே இதுக்கு முன்னாடி ஸ்லேவா இருந்தவன் தான். இனிமேட்டு உனக்கு அந்த கவலையே இல்ல, நீ இந்த ஷிப்பை விட்டு கிளம்புமா. ஆனா அலாதீன் என்ன சொல்லுவானா, இதுக்கப்புறம் இவங்களை அடிமைகள்னு சொல்லிட்டு யாருமே சேஸ் பண்ண போறது இல்ல, எல்லாருமே எந்த ஒரு கவலையும் இல்லாம அவங்க ஃபேமிலி கூட இருக்கலாம். ஆனா இவங்க அவங்க கிட்ட அடிமையாப்பட்ட கஷ்டம் என்னைக்குமே மறக்காது. ஹியூமன்ஸை என்னைக்குமே நம்ம வெறுத்துக்கிட்டு தான் இருப்போங்கிற மாதிரி சொல்லுவானா. ஜிம்பைக்கெல்லாம் என்ன சொல்லுதுன்னே தெரியல. ஆக்சுவலா அலாதீனுக்குமே ஃபிஷர் டைகர் என்ன சொல்ல வராருன்னு புரியுது. பட் இருந்தாலும் என்னால அதுல முழுசா உடன்பட முடியலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அந்த டைம் ஊர்ல இருக்க சில பலரால நம்பவே முடியல ஜிம்பை போய் வேர்ல்டு கவர்மெண்டோட போய் சேருவான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுக்கு எல்லாருமே ஹியூமன்ஸுங்க. ஃபிஷர் டைகர் அவங்க தானே கொண்டாங்க. அதெல்லாம் என்ன மறந்துட்டானா இல்ல மன்னிச்சுட்டானா? லூசுத்தனமா அவங்க கூட போய் சேர்ந்திருக்கான். அவங்க ஹியூமன்ஸுங்க. சே, இப்படி எல்லாம் பண்ணிட்டானேன்னு சொல்லி அவங்களுக்கு ஜிம்பை மேல இருந்த மரியாதையே போச்சு. ஜிம்பைக்கு நல்லாவே தெரியும் இவன் வார்லாடா சேர்ந்தானா ஐலாண்ட்ல இருக்க ஏகப்பட்ட பேர் இவனை வெறுப்பாங்கன்னு. ஆனா அவன் க்ரூ மெம்பர்ஸோட நல்லதுக்காண்டி அவன் இதை பண்ணிட்டான். ஆனா அந்த விஷயத்துல ரொம்பவும் சந்தோஷப்பட்டது நம்ம குயின் தான். ஏன்னா ஜிம்பை பண்ண இந்த வேலையால இப்ப இவங்க வேர்ல்டு கவர்மெண்ட் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம்ல. இந்த ஒரு சூப்பரான சான்ஸை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிடலாங்கிற மாதிரி ஐடியா. இதுல வேற அதுக்காண்டி இவ பயங்கரமா போராடலாமா. கிங்குக்கே ஆச்சரியம், நம்ம ஜிம்பை இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டானேன்னு. ஆக்சுவலா வேர்ல்டு கவர்மெண்ட்ல இருந்து அவனுக்கு அப்படி ஒரு ஆஃபர் வந்துச்சுல்ல, அந்த ஆஃபரை ஏத்துக்கிறத தவிர அவனுக்கு வேற வழியே இல்ல. அப்படி வேண்டான்னு உதறி விட்டானா அவன் அவங்களை எதிர்த்து சண்டை போட்டே ஆகணும். அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ இவன் அவங்க கூட ஜாயின் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. குயின் இருந்துகிட்டு நான் கண்டிப்பா ஜிம்பையோட தியாகத்தை வீணாக்க மாட்டேன், நல்லபடியா என்னோட பெஸ்ட்டை காமிப்பேங்கிற மாதிரி சொல்லுவா. கிங்க பார்த்துட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வேலையை பார்க்காத, மறுபடியும் சரக்க போட்டுட்டு மட்டையானின்னு வச்சுக்க, எவன் உன் புலம்பல கேட்கறதும்பா. உடனே குயினுக்கு சிப்பா வரும், கிங்கும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. அந்த சம்பவத்தால தான் குயின் ஒட்டகமேவோட லைஃப் டோட்டலாவே மாறி போச்சு. என்னன்னா இன்வைட் பண்ணாமலேயே ஒரு மூதேவி இவங்க ஐலாண்டுக்கு வந்துட்டான். அதாவது ஒரு ஷிப் ஒண்ணு கண்ணா பின்னான்னு உடஞ்சு அப்படியே ஐலாண்டை நோக்கி வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்க வர்றாங்கன்னு சொன்ன உடனே என்னடா கேள்வி, யாரா இருந்தாலும் உள்ள உடுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா வந்தது யாரோட கப்பல் தெரியுமா? செலஸ்டியல் டிராகனோடது. அந்த பேரை கேட்டவனே அங்க இருக்க அத்தனை பேருமே ஆடி போயிருவாங்க. அவங்க பீதியானா பரவாயில்லையே, கிங்கே பீதி ஆயிருவாரு. இந்த மாதிரி அந்த மாதிரி கப்பல்லாம் நாரி போய் வந்திருக்கு, அதுவும் செலஸ்டியல் டிராகனோட கப்பல்னு சொன்ன உடனே நம்ம குயின் உடனே அதை காப்பாத்தணும், ரெஸ்கியூ டீம் வாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு போவா. அது மட்டும் இல்லாம செலஸ்டியல் டிராகனை இவளே போய் மீட் பண்ண போறாளாமா. கிங்குக்கு ஷாக்கு, ஏன்னா ஒரு செலஸ்டியல் டிராகனுக்கு இந்த இடத்துல என்ன வேலைன்னு. அப்படியே கட் பண்ணி அந்த கப்பலை காட்டுறாங்க. கண்ணா பின்னான்னு நாரி போய் நொறுங்கி போய் கிடக்கும். மேபி கடலுக்கு அடியில இருக்க ஏதாச்சும் பெரிய பெரிய கிரியேச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி அட்டாக் பண்ணிருக்கும். ஆனா எப்படியோ வந்து சேர்ந்துட்டான்னு சொல்லி அந்த கப்பல் அப்படியே ஊர் மக்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது டமால்னு துப்பாக்கி சொல்ற சவுண்டு. யாரான்னு பார்த்தா அந்த செலஸ்டியல் டிராகனு கண்ணா பின்னான்னு சின்ன பின்னமாயி அப்படியே கீழே வந்து கிடப்பான். அப்ப கூட அவனுக்கு திமிரு அடங்கல. அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, ரொம்ப வீக்கான ஆளுங்க. எனக்கு எவனாச்சும் பிரீத்திங் மாஸ்க கொண்டு வாங்கடா வெண்ணெகளா, நீங்க எல்லாருமே ஃபிஷ் கூட்டம் தானே, சீக்கிரம் உடனே கொண்டு வாங்க, என்னால இந்த நாத்தத்துல எல்லாம் இருக்க முடியாதும்பா. அவங்க இடத்துக்கே வந்து கையில ஒரு கன்னை வச்சுக்கிட்டு மண்டையெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனாலும் திமிரு பேச்ச பாத்தீங்களா, இவன் தான் செயின்ட் மயாஸ் காட், ஒழுங்கா என் உயிரை காப்பாத்துங்கடா முட்டா பயிலாம், இல்லாட்டி உங்க எல்லாத்தையுமே சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டுவான். அங்க இருக்க எல்லாருமே பார்த்து செம்ம காண்டாவாங்க. கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்குறானா பாருன்னு. அது மட்டும் இல்லாம ஹெல்ப்னு கேட்டா இப்படியா கேட்பாங்க, லூசு பையன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் கண்ணை வச்சு கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சிருவான். என்னடானா உடனே அவனுக்கு டாக்டர் வேணுமாமா. டாக்டர் எல்லாம் இங்க இருக்காங்க, ஆனா அந்த கிறுக்கு பையதான் குருட்டாம்போக்கில சுட்டுட்டு இருக்கானே.
பக்கத்துல போனா கண்டிப்பா சுட்டுருவான். அதனால அப்படியே ஸ்டன்னா போய் நின்னுட்டு இருப்பாங்களா. கோடி ஜோன்ஸ் பார்த்துட்டு பேசாம இவனை நம்ம கொன்றுவோம், சொல்ல போனா இந்த உலகத்துக்கு இவன் ஒரு பெரிய பாரம் அப்படின்னு பயங்கர கொலவெறியோட சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த வேண்டா டக்கனை காட்டுறாங்க. அவன் சரக்கடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு உளறிட்டே வருவான். அவனுக்குன்னு ஜாலரா போட ஒரு 2 அல்லக்கைகளும் கூடவே இருக்குதுங்க. இப்ப என்னன்னா வேர்ல்டு கவர்மெண்டோட ஜிம்பாய் போய் ஜாயின் பண்ணிட்டால, அவெல்லாம் வேஸ்ட் ஆமா. இவன் போனான்னா இவனுக்கு ஈக்குவலா எவனும் நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் எல்லாம் குசு குசு குசுன்னு பேசிட்டு போவாங்களா. என்னடா என்ன மேட்டர்னு விசாரிச்சப்போ செலஸ்டியல் தான் நீங்க வந்திருக்காருன்னு சொல்லுவானுங்க. கப்பல் உடைஞ்சு போய் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காருன்னு அப்படியா வாங்க போய் பாப்போட்டு போவானுங்க. இவன் இந்த கையில இருக்க ஒத்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அத்தனை வரையும் மாட்டிட்டே தான் இருக்கான். ஆக்சுவலா இவன் நினைச்சு வந்தது வேற, நடந்தது வேற. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா அடிமையா இருந்த ஃபிஷ்மேன்ஸ் எல்லாருமே அவங்க ஹோம் டவுனுக்கே போயிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்துருச்சு. அவங்களை ஏதாச்சும் பண்ணணும் டாடின்னு அந்த மயாஸ்கார்ட் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான். அது எப்படி முடியும்? ஜிம்பை ஒரு ஃபிஷ்மேனு, அவன் 7 வாலால ஒருத்தனா சேர்ந்து இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒன்னும் பண்ண முடியாதுமா. அவனுக்கு ஜிம்பை யாருன்னே தெரியல. அவன் தான் சன் பைரட்ஸ்னு சொல்லி நம்ம அடிமைகள் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிருந்தான். ஆனா அவன் இப்ப கவர்மெண்ட் கூட வந்து சேர்ந்ததுனால கருணையின் அடிப்படையில அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. அதனால ஒன்னும் பண்ண முடியாதுமா. உடனே அந்த மயாஸ்கார்ட் நான் போய் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வர போறேன் டாடியும்பா. ஏன்னா அவங்கள வாங்குறதுக்காக அவன் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணியிருக்கானாமா. அதனால எப்படியாச்சும் அவங்கள புடிச்சு திருப்பி அடிமையா கொண்டு வருவேன்னு அவங்க அப்பா கிட்ட சபதம் போட்டுட்டு வந்தான். கடலுக்கு அடியில எப்படி இருக்குன்னே தெரியாத எரும மாட்டு பையன் அவன் பாட்டுக்கு இறங்கி வந்துட்டான். இந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்பதான் சன் பைரட்ஸ்ல இருந்து வந்த கூட்டாங்க வருவானுங்க. பொய்யால நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு. உடனே டேய் மரியாதை மரியாதை, நான் யார் தெரியுமில்லாமா அவனுங்க கண்ணோட கூப்பிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் அவன் உன்னை நோட் பண்ணுவான். இந்த மயாஸ்கார்டுக்கு கீழே அடிமைகளா இருந்தவனுங்க தான் இவனுங்க எல்லாருமே. ஒழுங்கு மரியாதையா திரும்பி என் வீட்டுக்கு அடிமையா வந்துருங்க, ஏன்னா உங்களை ஃப்ரீயா விடுறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி சுடுறதுக்காண்டி கன் எடுப்பான். ஒரே மிதி அவ்வளவுதான். கண்ணு இப்ப கையை விட்டு போயிருச்சு. அவனுக்கு கையில வச்சிருக்க கண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு நீட்டுவானுங்களா. அப்படியே மிரண்டுருவான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. வேணாண்டா இப்படி பண்ணிடாதீங்க, அவரு செலஸ்டியல் டிராகன், நீங்க மட்டும் அவரை கொண்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்த மன்னிப்பை ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க, அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுமானுங்க. உடனே கிங்கோட ஆர்மியும் போய் தடுக்க போவாங்க. ஆனா ஹோடி அவங்க எல்லாத்தையும் தடுத்து சைலண்டா இருக்க சொல்லிடுவான். அங்க அந்த மயாஸ்கார்டு டேய் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். உடனே இப்ப என்னடா ஓவரா பில்டப் பண்ற, மேல இருந்தா உன்னைய காப்பாத்த உடனே அட்மிரல்ஸ் எல்லாம் வருவானுங்க. ஆனா அது மேல இது கீழே, நீ இப்ப இருக்கிறது ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல. சொல்ல போனா இப்ப நீ இருக்கிறது சீ ஃப்ளோர். இந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி சம்பவம் நடந்தாலும் சரி அவங்க எல்லாருமே இது ஒரு ஆக்சிடென்டா தான் நினைப்பாங்க. அதனால உனக்கு சங்கு ஊதுனாலும் தெரியாதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு பீதி ஆயிரும். ஐயோ நம்மள போட்டு தள்ளிடுவானுங்க போலேன்னு. உடனே சுத்தி இருக்க மக்கள்லாம் ஆமா கரெக்ட் தான், விடாத அவனை போட்டு தள்ளு, இந்த மாதிரி ஆளுகள்லாம் வாழவே கூடாது, சாகணும். அடிமைகள் எல்லாத்தையுமே என்ன பாடுபடுத்தினானுங்க, அவனுக்கு இதான் கரெக்ட், விடக்கூடாது, கொல்லுங்க 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 கொல்லுங்கன்னு மொத்த கூட்டமும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும். இங்க இவனுக்கே ஒண்ணும் புரியல. என்ன எல்லாருமே பயங்கரமா மதிப்பீங்கன்னு நினைச்சேன், என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவான். மதிக்கிறதா, நீ எங்க எல்லாத்தையும் போட்டு மிதிக்க தாண்டா செஞ்சான்னு அவனுக்கு அடிமைகளா கஷ்டப்பட்ட எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா உன்னை நாங்க மன்னிக்கவே மாட்டோம்டா மானம் கட்டவனேமா, எல்லாம் கொல்லுங்கடா, ஏன்டா வெயிட் பண்றீங்கன்னு காட்டு கத்துவானுங்க. அவன் வேணாண்டா வேணாண்டான்னு புலம்பி தள்ளுவான். ஆனா அவனுக்குள்ள வெறி எப்பண்டா இவனை சொன்னு தான் இருக்குது. அப்படியே சுட போவான். அந்த டைம் யாரோ ஒருத்தர் வேகமா ஓடி வருவாங்க. அப்ப அந்த மயாஸ்கார்டு நீங்க எல்லாம் முட்டா பாலுடான்னு கத்திட்டு இருப்பானா. டப்பு 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 டப்புன்னு பயங்கரமா சுடுவாங்க. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுன்னு பார்த்தா அத்தனை பேர்த்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா இவனுக்கு அந்த பண்ருட்டி மண்டையனுக்கு எய்மத்தி தான் சுட்டானுங்க. ஆனா புல்லட் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு குயின் ஒட்டகையுமே உள்ள பூந்துட்டா. சோ அவ மேல புல்லட் பட்டு முடியாம அவ பயங்கரமா முக்கிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.